ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன் அப்படின்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஒரு லேக்கை பார்த்து அவர் மனசில் பயம் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த இடத்துல வந்து என்ன எடுக்கும்போதே என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்னேக் மாடலில் வந்துட்டு அவர் கேட்குறாரு, உனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது யாருன்னு சொல்லு, உன்னை காப்பாற்றுறது தானே அந்த ராட்டி மூட்டையில் இருந்தாருன்னு. சரி, இந்த இடத்த வந்து பார்த்துக்க, உள்ளே வந்து பார்க்குறதுக்கு நீ தயாராக இருக்கியா, இந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருக்குன்னு உனக்கு தோணுதா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஆனால் எனக்கு பயமாகவும் இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க யோசித்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. நாள் கொஞ்சமாக தான் இருக்குது, சீக்கிரமாக திரும்பி வா, நாம் அங்கே போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸ்னேக் மாடல் உடனே நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் என்னடா தப்பு பண்ணேன், ஏன்டா அந்த பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம செகண்ட் ஹீரோக்கு நம்ம ஹீரோ வந்து நம்மளோட ஹீரோவோட அசிஸ்டண்ட் கிட்ட. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, உங்கள் பொண்டாட்டிங்கெல்லாம் வந்து உங்களதுலாம் அவங்க பொண்டாட்டி கோச்சிக்கிட்டாங்கன்னா என்னையா பண்ணுவீங்க அப்படின்னோடனே, நாங்கள் வந்து கெஞ்சி கொஞ்சி பார்ப்போம், அப்படியே அவங்க வந்து எங்கக்கிட்ட வந்து சமரசம் ஆகலைன்னா நாங்கள் எக்ஸ்பென்சிவாக இருக்க பொருள் எதாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னா, உனக்கு என்ன, உனக்கு நீங்கள்லாம் நினைக்கிற பொண்ணு மாதிரி தான் நம்ம ஹீரோயினை நீங்கள் நினச்சிட்டிங்களா, ஏன்னா இப்படியெல்லாம் மட்டத்தனமான ஒரு ஐடியாவை எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிறார். உடனே அவனும் பக்கத்தில் நின்றுட்டு, நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு, தயவு செஞ்சு எதுவும் பேசாத, இங்கேருந்து போயிடு அப்படிங்கிறாங்க. அவர் போகும்போது, எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அவங்களும் அப்படியே போய்ட்றாங்க. இங்கே பிரின்சஸோட இடத்த கட்டுறாங்க. பிரின்சஸ் அங்கே வந்து மோட்டல் வேர்ல்டில் இருக்க இடத்துல ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்களா, அந்த வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க நினச்சி பார்க்குறாங்க, மூசு வந்து நான் எல்லாமே நீ வாழை பழகிக்கோ, நான் அவங்க கூட இருக்க மாட்டேன், நீ நினச்சவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க நினச்சி பார்த்துட்டு அவங்களோட அந்த சாட்டையில் அந்த ஸ்டாப் வச்சுருப்பாங்கள்ல, அதை பார்த்தோன்னே அதை பிடுங்கி கீழே போட்டுடுறாங்க. இது இவன் வேறு என்னை விட்டுட்டே போயிட்டான், அவனோட பொருள் மட்டும் எனக்கு எதுக்குன்ட்டு. அப்புறம் அதை தூக்கி போட்டோன்னே இவங்க வந்து படுக்கிறாங்க. ஆனால் தூக்கமே வரல. நைட் நேரத்தில் அதை போய் தேடி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. அங்கே வந்து செகண்ட் ஹீரோ வந்துட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டுருக்காரு, எனக்கு ஒரு இடத்த அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் அதை பற்றின நினைவுகள் எனக்கு அவ்வளோவா இல்லை அப்படின்னோடனே, சரி வாங்க நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்றாங்க. அடுத்த நாள் இதேமாரி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதை வந்து மூசு பார்க்குறாரு. கண்டிப்பாக அப்போ ஹெவன்லி பேலஸ் ஹெவன்லி குயின் கிட்ட அவர் சொல்லிடுவார் போல், ஏன்னா இவர் அவங்களோட ஸ்பை தானே. இவங்க 2 பேர் லேக்குள்ளே வராங்க. அது ஒரு பெரிய லேக் தான் இல்லைப்பா, அதனால் வராங்க. அங்கே வந்து எப்படி தான் 30,000க்கு மேற்பட்ட ஃபிஷ்ஷு அதெல்லாம் இருக்கும் போல். நல்லா ஒரு பெரிய பேலஸ் தான். உள்ளே வந்தோடனே ஸ்னேக் மோட்டலு, செகண்ட் ஹீரோ, அப்புறம் அந்த குயினு, அப்புறம் ஹீரோ எல்லாமே இருக்காங்க. அந்த குட்டி பையன் எல்லாமே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவர் வந்து வணக்கம் வைக்கிறாங்க. அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சோன்னே எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ இவர் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து குயினுக்கு வணக்கம் சொல்கிற மாதிரி தான் குயினுக்கு க்ரீட் பண்ணுறாரு. க்ரீட் பண்ணதுக்கப்புறமா அந்த போஸ்டர் அங்கே காமிக்கிறாரு. அவங்க ஒரு போஸ்டர் காமிச்சாங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருந்தாங்களே, அந்த ஃபோட்டோ காமிச்சோன்னே அந்த குட்டி பையன் வந்து அம்மா அப்படின்றான். உடனே அவங்க ஒரு தான் முறைகிறாங்க. உடனே செகண்ட் ஹீரோன்ட்டு எல்லோரும் வெளியே போங்க, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. அப்போ அப்படி பேசும்போது தான், நீங்கள் எவ்வளோ கொடுமை பண்ணீங்க தெரியுமா, நீங்கள் ஒரு அம்மாவா, நீங்களாம் ஒரு அம்மாவா, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னை எப்படி இதெல்லாம் காயப்படுத்திருக்கீங்க, இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. பார்த்தா அவரோட இடது கை பக்கம் இருக்க ஜஸ்ட்டுக்கிட்ட அப்படியே எல்லாம் அவ்வளோ பெரிய காயமாக இருக்குது. நீங்கள் என்னை எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, என்னை எல்லோரும் புள்ளி பண்ணும்போது கூட சும்மாவே இருந்தீங்க, கடைசியில் என்னை துரத்தியே விட்டீங்க, உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது அப்படின்னா. அப்போ இந்த இவங்க சொல்கிறாங்க, நீ என் பையனே இல்லை, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உனக்கு தான் வந்துட்டு ஹெவன்லி பேலஸில் இருக்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல, எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா. சம்மந்தம் இல்லை, அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே, நீங்கள் தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டு அழுகிறாரு. இனிமேல் நான் உங்களை தேடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டுட்டு போகும்போது அவர் அழுதுகிட்டே போகிறார். நம்ம செகண்ட் ஹீரோ இங்கே உள்ளே இருக்க குயினும் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க வந்து லேக் குயின்னு வச்சுக்கலாம். லேக் குயினும் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்காவது வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அசிஸ்டண்ட் என்ன கொண்டு வருவாருன்னு அவர் விலை இருந்த பொருட்கள் சொல்லிட்டு தங்க வெள்ளையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்படி வந்து கொடுக்கும்போது அதில் ஒரு பாக்ஸில் ஆமையும் இருக்குது, அதையும் வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோ சிரிக்கிறாரு. அதை எடுத்து கையில் வச்சு தொட்டு பார்த்தோன்னா டபக்குன்னு உள்ளே ஓடி போயிடுது. ஓ, தொட்டோன்னா உள்ளே போயிடுவேன், சரி அப்படி சொல்லிட்டு இதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, சரி இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா, சரி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்க போகும்போது, இந்த ஆமையை மட்டும் விட்டுட்டு போடா அப்படின்ட்டு மாதிரி அவர் வச்சுக்கிறாரு. ஹீரோயின் வந்து
வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ட்ராகன் ஸ்கேல் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அது அப்படியே வெயிலில் ஜொலிக்குது. ஹீரோ அங்கேருந்து வந்து பார்த்துட்டு இது என்னதுன்னு சொல்லிட்டு கையிலேருந்து பிடுங்கிடுறாரு. இது அது இம்மோட்டல் கொடுத்ததுப்பா, தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்ட்டு வந்து கெஞ்சிட்ருக்காரு. ஆஹா, இம்மோட்டல் கொடுத்ததா? இம்மோட்டலே இந்த உலகத்தில் இல்லை, அப்புறம் எப்படி நீ பார்த்தோம்னா, ஐயோ நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், இது அவர் தான் அப்படின்னு. சரி இந்த ஃபிஷ் ஸ்கேலை வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இது ஃபிஷ்ஷோட ஸ்கேல் கிடையாதுப்பா, இது வந்து ட்ராகனோட ஸ்கேல். ட்ராகனே கிடையாது, இது வந்து ட்ராகன் வந்து இப்படி இருக்காது, இன்னொரு பக்கம் திரும்பி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவேன். தயவு செஞ்சுப்பா, எப்போ இருந்தாலும் சரிப்பா, நீ இதை என்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு இவரும் வந்துட்டு பார்க்குறாரு, பார்த்துட்டு கொடுத்துட்றாரு. அப்படி கொடுக்கும்போது என்னை மட்டும் உனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல அப்படின்னா ஹீரோயின் அப்படி ஷாக்காக அவரே பார்க்குறாங்க. ஆனால் அவர் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்தோன்னே இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி நான் வாங்கி வச்சுக்கிட்ட போது சரி இந்தா நீ தான் எனக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்கல, நீ தான் எதுவும் கொடுக்க மாட்டேன், நான்லாம் நல்லவன்பா இந்தா அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி ஆமை எடுத்து கொடுக்குறாரு. உடனே அவங்க அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க, கையில் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே இதுவும் ஒன்று மாதிரி தான்ல அப்படின்னோடனே இவர் என்ன மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிமிந்து பார்க்குறா. பார்த்தோன்னே அவர் இப்படி தொடுறாரு. தொட்டோன்னே ஜரக்குன்னு உள்ளே ஓடி போயிடுது. அதை பார்த்துட்டு அவரே சிரிச்சுட்டு பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு சரி நீங்கள் எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் உனக்கு இதை கொடுத்தல, நீ எனக்கு என்ன தரப்போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன தரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே உனக்கே தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்கிறாரு. இதை திரும்ப ஆமைக்கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எனக்கு என்ன தெரியும், என்னத்தை நான் அவருக்கு திருப்பி கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது உடனே அவங்களுக்கு இரும்பல் வருது, ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்றதை நம்மளுக்கு அவங்க காட்டுறாங்க. உடனே நம்ம ஹெவன்லி பேலஸை காட்டுறாங்க. அங்கே ரெண்டு நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது இதயத்தில் கை வச்சுட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னன்னு பார்க்கும்போது அவங்க அம்மாக்கிட்ட அவர் அந்த மாதிரி காமிச்சு கேள்வி கேட்டிருப்பார். அதை வந்து செகண்ட் ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்துட்டு என்ன நடந்தது சொல்லுங்கள், உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறது எதையோ அதை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னோடனே உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாம் புள்ளி பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஃபிஷ்ஷுக்கெல்லாம் கொம்பு கிடையாது, ஃபிஷ்ஷுக்கெல்லாம் இருக்க ஸ்கேல் வந்து இவ்வளோ பெருசு கிடையாது, ஃபிஷ்ஷோட ஸ்கேல் வந்து வேறு மாதிரி இருக்கும்ல, ஆனால் ட்ராகனோட ஸ்கேல் வேறு மாதிரி இருக்கும்ல, இவரையெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த கொம்பு பிடிச்சி இழுக்கும் போது அவரால் வலி தாங்க முடியாமல் அவர் கத்தியிருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய வேவ் வந்து அவரோட பவர்ஸ் வந்து ஒரு பெரிய வேவ் அங்கே க்ரியேட் ஆகிடுது. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா வந்து அவங்கள வந்து அந்த கொம்பையும் அறுத்துருக்காங்க, கொம்பையும் வெட்டிட்டாங்க, அந்த செதிலையும் எடுத்திருக்காங்க. இது எனக்கு எது தெரியுமா, இந்த டைமில் எனக்கு எது தெரியுமா, அந்த கொகையிலே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீ இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டு. இதை வந்து அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இந்த இடத்துல எனக்கு எது தெரியுமா ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னே, இருட்டு தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. வலி அப்படின்னு எதுவுமே இல்லை, கோல்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி ஒரு பெரிய காயம் ஏற்பட்டோன்னா அன்றைக்கி குளிர்காய்ச்சல் வந்துடுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அவருக்கு குளிர்காய்ச்சல் தான் வந்திருக்கு. அந்த குளிர் தான் அவருக்கு பயமுறுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே என் எலும்பெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் கொதிக்கும், என்னால் கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ முடியுமான்ற பயத்துலேயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தினம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க. இதே மாதிரி தான் இதே வந்து நம்மளுடைய ஸ்னேக் இம்மோட்டல்கிட்ட அந்த லேக் குயின் சொல்லியிருப்பாங்க போல். உடனே நான் சின்ன வயசில் இருந்தேன், இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என் குடும்பத்தையே காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் தான் என்னோடய காட் மதர், தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா உடனே இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வந்துட்டு இருந்தேன், அண்ணனோடையும் அப்பாவோடையும். ஆனால் நான் வந்து யார் கூடயும் அவ்வளோவா பேச மாட்டேன், இப்போ பாரு ஏதாவது ஒன்று படிப்பேன், இல்லைனா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு விளையாண்டுட்டே இருப்பேன், அதனால் அவ்வளோவா மற்றவங்களோட பழக மாட்டேன். அதே மாதிரி நாங்கள் வந்து பிரின்சஸோட நீ இப்படியாவது கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இவங்க இருக்காங்கல்ல ஹெவன்லி குவீனு, அவங்களோட பிறந்தநாளுக்கு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சரி இவங்க போயிட்டு தான் இவங்க தான் யார் கூடயும் பேச மாட்டாங்களே, அங்கே இருக்க லைப்ரரியை பார்த்தோன்னு உள்ளே புந்துட்டாங்க. உள்ளே போயிட்டு அங்கே போயிருக்க புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தங்களும் இவங்களும் சேர்ந்து ஒரே புக் எடுத்திருக்காங்க. அது யாருன்னு போய் பார்க்கும்போது அவர் தான் நைட் இம்மோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து அவர் வந்து பழகியிருக்காரு. போக போக இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. செஸ் நல்லா விளையாண்டுருக்காங்க, ஒரே பக்கமாக விளையாண்டுருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க, இவர் ஃப்ளூட் வாசிக்க, அவங்க டான்ஸ் ஆட, அவங்க எழுத, இவங்க ரெண்டு பேரும் கைப்பிடிச்சி எழுதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாண்ட் உருவாயிருக்கு. இவங்க நல்லா லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்றா சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது உடனே ஸ்னேக் இம்மோட்டல் கேட்குறாரு, அவங்களுக்கு வந்து எப்போவும் ஃப்ளாரா இம்மோட்டலில் தானே பிடிக்கும், அப்புறம் எப்படி நீங்கள் உங்களை பிடிக்கும், அது எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படின்னோடனே எனக்கே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களையும் அந்த லேக்கில் வந்து பூக்கள் பூக்கிற மாதிரி டான்ஸ் ஆட சொல்லுவாராம், இவர் ஃப்ளூட்டை வாசிக்க சொல்லிட்டு. அப்படின்னா நம்மளுடைய
கிங் என்ன பண்ணியிருக்காருனா இவங்கள வச்சு அவங்கள பார்த்துருக்காரு. அப்படின்னா நம்மளுடைய லேக் குயினை வந்து அவர் வந்து ஒரு ஷேடோ மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு ஃப்ளாரா இம்மோர்டலோட. இது வந்து அவங்களுக்கு அப்போ தெரியல. இவங்க இப்படி சந்தோஷமாக இருந்து அந்த பேர்லை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஒரு ட்ராயிங் வேறு வரைஞ்சிருக்காரு. அந்த டைமில் அவங்கக்கிட்ட போயிட்டு வரேன்னு ஹெவன்லி பேலஸ்லேருந்து லேக் பேலஸ்க்கு வரும்போது அவங்க அங்கே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு வணங்கும்போது அவங்க வந்து அந்த இடத்துல அவங்களோட பிரேஸ்லெட்டை பார்த்துறாங்க. அப்போ தான் இவங்க கையில் இருக்க பிரேஸ்லெட்டையும் நம்மக்கிட்ட காட்டுறாங்க. அவங்களும் அந்த பிரேஸ்லெட்டை ரொம்ப இறுக்கமாக பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட அவர் வந்து இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்து சேர்ந்துக்கலாம். இதுதான் மேட்ரு. அதை பார்த்துட்டு உடனே அவங்க கோவப்படுறாங்க. இவங்களுக்கும் தெரியல, அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்தோடனே நம்மளுடைய லேக் குயினுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். அவங்க மேலே இப்படி சத்தியை அனுப்பி கொல்லலான்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி வந்து தடுத்துருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்ராகனோடைய பவர் அவருக்கு இருக்குது. இது தெரிஞ்சோடனே நீ வந்து தப்பான இடத்துலேருந்து பிள்ளைய பெற்றுட்ட, இனிமேல் நீ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுற, நீங்களும் வெளியே போகக்கூடாதுன்றாங்க. அதை பார்த்தோன்னே இப்படி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னா, நானும் கஷ்டப்பட்டு என் பையனை வளர்த்துனேன், ஆனால் இது எப்படி அவருக்கு தெரிஞ்சு, அவங்க தான் எல்லோரும் இப்படி மறைச்சிட்டிங்களே அப்படின்னோடனே அதுக்கு வந்து அவர் சொல்கிறாங்க எப்படி அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சான். லேக்காக போய் தேட சொல்லியிருக்கும் போல். அப்படி வந்து நம்மளுடைய வாட்டர் மோட்டால் இருக்கார்ல, அவர் தான் இந்த பையனை கொண்டு வந்து பத்திரமா கொண்டு வந்து நம்மளுடைய லேக் குயின் கிட்ட கொடுத்துட்டு பையனை பத்திரமா பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி இப்போ இருக்கிற அரசருக்கும் எனக்கும் பிறந்த பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா, அப்படின்னா நீ வந்து அப்படியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்ககிட்டலாம் பார்த்து நீங்கள் கிளம்புங்க, இனிமேல் உங்களுக்கு இங்கே வந்து எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிவிடுங்க. ஆனால் கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல முடியும், நான் வந்து அவர்கிட்ட பேசிக்கிறேன், கேட்டால் நீங்கள் இல்லைன்னு சொல்லிவிடுங்க, நானும் தான் கூட வந்து நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி லேக் குயினை பார்த்துட்டு நீ உன் பையனை பத்திரமா வளர்த்துக்குமா, இது மட்டும் ஹெவன்லி பேலஸில் இருக்க அந்த குயினுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் பையனை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ வந்து அவருடைய பவரை வந்து வெளிப்படுத்தும் போது இப்படி ஆயிடுச்சுல, எதனால் அந்த பவரை வெளிப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டியிருப்பாங்க. உடனே அவங்கெல்லாம் அவங்க என்னோடய ஹானை பிடிச்சி இழுத்தாங்க, அதனால் நான் கத்திட்டேம்மா, இனிமேல் கத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லியிருப்பாங்க. தினமுமே அவனுக்கு வந்து அந்த ஹானும் அந்த செதிலும் வளர்ந்துருக்கும், அது தினமுமே அவங்க கட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவனுக்கு காய்ச்சல் ஆனப்போ இவங்க அம்மா தான் ரொம்ப பத்திரமா அவனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவன் தான் மயக்கமாயிடுவான், அதனால் அவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் அவனை பார்த்துப்பேன்றாங்க. இதெல்லாம் நம்மளோட செகண்ட் ஹீரோக்கு தெரியாதுல்ல, தினம் நான் இந்த வலியும் வேதனையும் அனுபவித்தேன் அப்படின்றாங்க. அப்படின்னு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லேக்கு மோட்டல் வந்துட்டு என் பையன் கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் இவனை வந்து அப்படியே தண்ணிக்கு மேலேயே போய் படுக்க வச்சுறாங்க. இவன் இந்த இடத்துல இருந்தால் தானே, இந்த இடத்துல இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் இவன் இறந்துட்டான்னு நினச்சிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அப்போ நம்மளுடைய ஹெவன்லி குயின் வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன் நினச்சிக்கிறான் அவங்க ஒரு ஃபேரின்னு சொல்லிட்டு, நான் செத்து போயிட்டேனா, நீங்கள் ஒரு ஃபேரியா, என்னை பார்த்துட்டிங்களா அப்படின்னு, நீ என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே வந்து எனக்கு வலிக்கலைன்னா நான் எங்கே வேணாலும் வருவேன் அப்படின்னா, அப்படியா சரி உனக்கு எதுவுமே வலிக்காது, உங்கள் அம்மாவை நினச்சி உனக்கு கவலை இல்லைன்னு, இல்லை எங்கள் அம்மாவை நினச்சி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் அந்த பையன் மனசில் என்ன தோணும் அப்படின்னா, நான் இருக்கிறதுனால தானே எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் இல்லைன்னா எங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அதை வந்து இவங்க நம்மளை ஹெவன்லி குயின் வந்து ஒரு சாதகமாக நினச்சிக்கிட்டு அவனுக்கு ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்றான். கொஞ்சம் அடுத்த நாளே வந்து இங்கே ஃபுல்லாக எல்லாரையும் அழிச்சிட்டு இந்த லேக் குயின் மேலே மந்திரத்தை போட்டு நெருப்பை விட்டு, அவங்களோட பவர் தான் நெருப்பு இல்லை, இவங்க யாருன்னா ஃபீனிக்ஸ் பறவை தான் இவங்க. அந்த நெருப்பை விட்டோன்னே இவங்க முகத்தில் காயமாயிடுது. அப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இவங்க கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. இவங்க அப்பா எல்லாத்தையுமே கொண்டுறாங்க. அவங்க அப்பா வந்து நீ வாழணும், நீ சந்தோஷமாக வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ரொம்ப நாள் கழித்து கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிக்கும் போது பார்த்திங்கன்னா வாட்டர் இம்மோர்டல் தான் இவங்களை காப்பாற்றின்னு வந்து வேறு ஒரு லேக்கில் வச்சுருக்காரு. இவங்களெல்லாம் வச்சுட்டு நான் வந்து கொன்னுட்டு நான் வாழணுமா, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் சொல்லியிருப்பாங்க நம்ம குயினை. ஆனால் வாட்டர் இம்மோர்டல் வந்துட்டு நீ சந்தோஷமாக வாழணும்,
அவங்களாம் நினச்சதுக்காகவே நீ சந்தோஷமாக வாழணும், உங்கள் அப்பா உன்னை சந்தோஷமாக வாழ சொன்னார்ல அப்படின்னு. அப்போ நான் வாழணுன்னா நான் அவங்களெல்லாம் பழி வாங்கணும், நான் பழி வாங்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் நிறையா புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க எவ்வளவோ படிச்சுமே இவங்களால அந்த இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால தான் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பையனையும் கூட்டிகிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா ஸ்னேக் ரிமோட்டால் தெரிஞ்சுக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.